திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் திருடனை பிடித்து கம்பத்தில் கட்டி வைத்து மொட்டையடித்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிளாஸ்டிக் தொழிற்சாலைக்குள் தொடர்ச்சியாக திருடி வந்தவர் ஊழியர்களிடம் சிக்கியது எப்படி? திருடர் சென்ற இடத்தில் கொலை செய்யப்பட்ட திருடனுக்கு ஆதரவாக அவரது உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு நடத்திய போராட்டம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடந்தது என்ன? திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அடுத்த காட்டுநாயக்க நகர் பகுதியைச் சேர்ந்தவர் மணிமாறன். இவர் சாலைகளில் உள்ள பழைய பொருட்களை சேகரித்து அவற்றை ஆக்கர் கடைகளில் விற்று பிழைப்பு நடத்தி வந்துள்ளார். திருவள்ளூர் கோணிமேடு பகுதியில் அமைந்துள்ள தனியார் பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் திருடுவதற்காக மணிமாறன் சென்றதாக கூறப்படுகிறது. இதனை கண்ட தொழிற்சாலை ஊழியர்கள் மணிமாறனை பிடித்து அங்கிருக்கும் கம்பத்தில் கட்டி வைத்து இரும்பு ராடால் பயங்கரமாக தாக்கியுள்ளனர். மணிமாறன் நள்ளிரவு வரை வீட்டிற்கு வராததால் உறவினர்கள் அவரை பல இடங்களில் தேடி உள்ளனர். அப்போது தொழிற்சாலையில் திருட வந்ததாக மணிமாறனை கட்டி வைத்திருக்கும் தகவல் அவர்களுக்கு தெரியவர தொழிற்சாலைக்கு சென்று கேட்டுள்ளனர். 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை மணிமாறன் ஏற்கனவே திருடி சென்று விற்று இருப்பதாகவும் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துவிட்டு அவரை அடைத்துச் செல்லும்படியும் தொழிற்சாலை நிர்வாகிகள் கூறியுள்ளனர். இந்த நிலையில் மறுநாள் காலை எல்லையம்மன் பேட்டை கிராமத்தில் கால்வாயில் மணிமாறன் உடல் முழுவதும் காயங்களுடன் இறந்து கிடந்துள்ளார். மேலும் அவரது தலை மொட்டையடிக்கப்பட்டும் இருந்தது. அவரை பிடித்து வைத்திருந்த தொழிற்சாலை ஊழியர்கள் சித்திரவதை செய்து அடித்தே கொலை செய்திருப்பது தெரிய வந்தது. செங்குன்றம் காவல்துறையினர் மணிமாறனின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மணிமாறன் அடித்து கொலை செய்யப்பட்டதை அறிந்து அவரது உறவினர்கள் சம்பவ இடத்தில் கூடினர். கொலைக்கு காரணமானவர்களை கைது செய்ய கோரி தொழிற்சாலையையும் முற்றுகையிட்டனர். இதனையடுத்து பாதுகாப்பிற்காக அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் தொழிற்சாலை உரிமையாளரின் மகன் உட்பட 4 பேரை கைது செய்துள்ளனர். தலைமறைவாக இருக்கும் தொழிற்சாலை உரிமையாளர் கலீலை தேடி வருகின்றனர். பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் திருடச் சென்ற நபர் அடித்து கொலை செய்யப்பட்டது செங்குன்றம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.